நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல சில முக்கியமான பங்குகளுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அத பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஸ்டாக்குங்க. ரொம்ப முக்கியமான ஸ்டாக்கு. நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் உள்ள கம்பெனி. அதில 2 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஐபிஓ வந்தது. அந்த 5 ஸ்டாக்கையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சில நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த போர்ஜிங் கம்பெனி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்காங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி, ஐடி அதுக்கப்புறம் செமி கண்டக்டர்ல உள்ள ஒரு கம்பெனி. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டார்ல ஒரிஜினல் மேனுஃபேக்சர். இது இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஓசூர்ல இருக்கு. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா 2 ஐபிஓ வந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கிராப் ரீசைக்கிளிங் கம்பெனி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் டிரான்ஸ்மிஷன் கம்பெனி. இந்த 5 கம்பெனியோட டீட்டெயில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி நல்ல ஒரு அருமையான ஏற்றம்ங்க. காலையில நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசல்ட் சீசனுங்க. அந்த ரிசல்ட் எல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோ நான் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதில போட்டிருக்கேன். ஏன்னா, நான் நிறைய வியூஸ் போல, நிறைய நண்பர்கள் பார்க்கல. அந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய முக்கியமான கம்பெனிய பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ கன்டினியூவா பாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்க ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இப்ப ரிசல்ட்னால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரிசல்ட்ட வந்து ஃபாலோ பண்ணணும். நல்ல ரிசல்ட் குடுக்குறாங்களா? எப்படி அதோடைய மார்ஜின் எப்படி கூடியிருக்கா? இல்ல கடன் வாங்கியிருக்காங்களா? எப்படி நெட் ப்ராஃபிட் கூடியிருக்கா? ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கூடியிருக்கா? புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்களா? இல்ல செல் பண்ணியிருக்காங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எஃப்ஐடிஏ என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்றாங்க? இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம போர்ட்ஃபோலியோல உள்ள ஸ்டாக்குடைய ரிசல்ட்டு. அதில நம்ம போர்ட்ஃபோலியோ வச்சிருக்க ஸ்டாக்க பத்தி நம்ம அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த மார்னிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய நண்பர்கள் இன்னும் பார்க்கல. அத பார்த்து லைக் பண்ணி ஹைப்பும் பண்ணுங்க. நிறைய நண்பர்களுக்கு போயிட்டு சேரட்டும். அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஏற்றங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி பேங்க் அப்புறம் மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் அந்த அளவுக்கு பெருசா ஒண்ணும் ஏறல. இந்தியா விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் கூடியிருக்கு. ஆட்டோ இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் ஐடி இண்டெக்ஸ், பியூசி பேங்க், அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் சர்வீஸ், பிரைவேட் பேங்க்ல நல்ல ஒரு ஏற்றம். நிஃப்டி ரியால்டி நல்ல ஒரு ஏற்றம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, மிட் கேப்பும், ஸ்மால் கேப்ப தவிர பாக்கி எல்லாமே நல்ல ஒரு ஏற்றமா இருக்குங்க. இந்த நிஃப்டி ஸ்மால் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே இடத்துல தான் ரேஞ்ச் பவுண்ட்ல தான் இருக்கு. ஆல் டைம் ஹைல தான் இருக்குங்க. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் வரும்னு தெரியாது. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மிட் கேப் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைல தான் இருக்கு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து ஒரு செல்லிங் பிரஷர் வரும்னு தெரியல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நிஃப்டி ஸ்மால் கேப்லயும், மிட் கேப்லயும் கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 நம்ம பார்க்கலாம். நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 மந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்க்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஜூன்ல தான் வந்து ஜூன் 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பாக்ஸ்குள்ளே இப்போ ஜூலை 17 ஆல்மோஸ்ட் 1 மந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வேல தான் இருக்கு. இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேப் ஃபில் பண்ண வரவே இல்ல. இங்க ஒரு கேப் இருக்கு. இங்க ஒரு கேப் இருக்கு. இந்த 2 கேப்பையும் ஃபில் பண்ண வரவே இல்ல. இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் ஆயிருக்கு. பார்ப்போம். ஃபர்தரா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்போசிட் சைட்ல பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தரா அப் ட்ரெண்ட் ஆகுதா? இல்ல டவுன் சைடு பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தரா டவுன் சைடு ஆகுதான்னு வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் பொறுமையா. ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே ரிஸ்க் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவனமா இன்வெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சில கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சுன்னு சொன்னேன்ல. அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதில நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, வாரி எனர்ஜி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2012 மெகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர்சீஸ்ல அதாவது பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. சோலார் ஆர்டர் ஒரு மிகப்பெரிய ஆர்டர்ன்னு சொல்லலாம். 218 மெகாவாட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 562 மெகாவாட்டு ஒரு மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்ல கிடைச்ச ஒரு ஆர்டருங்க. வாரி எனர்ஜி. நம்ம நெறைய நண்பர்கள் அடிக்கடி கேட்கிற ஸ்டாக் தான் அது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தாங்க. இந்த கம்பெனிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு பியூசி கம்பெனி தான். என்பிசிசி. என்பிசிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 85,000 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. நல்ல ஒரு 85 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. 85,000 கோடி கிடையாதுங்க. சாரிங்க. 85 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய ஆர்டர். எங்கேன்னா, நால்கோ, ஐடிபிஎல், அதுக்கப்புறம் ஏஎஸ்ஐ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஃப்சி. இந்த கம்பெனி மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு 85 கோடிக்கு. என்பிசிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடியோட டிஸ்கஸ் பண்ணோம். லாஸ்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணோம். லைட்டா ஒரு பவுன்ஸ் பேக் ஆயிட்டு மறுபடியும் செல்லிங் பிரஷர்ல தான் வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு என்பிசிசி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 195 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. யாருக்கு கிடைச்சிருக்குன்னா, டைம் டெக்னோபிளாஸ்ட். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைம் டெக்னோபிளாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டைம் டெக்னோபிளாஸ்ட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, எல்பிஜி சிலிண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 1.40 லட்சம் சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளை பண்ணணும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹெச்பிசிஎலுக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 195 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் பேக்கிங் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, 38 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு மிகப்பெரிய ஆர்டரு. டைம் டெக்னோபிளாஸ்ட் இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஏற்றத்தில தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு.
முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஏற்றம் கன்டின்யூ வந்து பார்த்தீங்கன்னா, 3 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7% மேலே ஏறினது. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்க்கு போய் நிக்குது இந்த ஸ்டாக்கு. இத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா அப் ட்ரெண்ட் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த ஸ்டாக்கு. டைம் டெக்னோபிளாஸ்ட் இப்போ ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த கம்பெனிக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிஎன்சி இன்ஃப்ரா இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3483 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. ஒரு ரோடு ப்ராஜெக்ட் தான் அந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். இந்த கம்பெனிக்கு வந்து இந்த கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 6000 கோடி. பிஎன்சி இன்ஃப்ரா காமிக்கிறேன் இந்த கம்பெனிய பத்தி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆயி, இப்போ வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு பிஎன்சி இன்ஃப்ரா. இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2% ஏறிருக்கு. ஒரு 6000 கோடி மார்க்கெட் கேபிட்டல். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 14. ஆர்ஓசி, ஆர்ஓஇ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சொல்ற மாரிக்கே கிடையாதுங்க. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும். அதோடைய அமௌண்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஏன்னா நான் வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த பேலன்ஸ் ஷீட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். பேலன்ஸ் ஷீட்ல பேலன்ஸ் ஷீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதர் அசெட்ல நம்ம போய் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும். கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேட் ரிசீவபிள் எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, 1500 கோடி இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வர வேண்டிய பணம் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து வந்து எப்போதுமே ரிஸ்க். அத புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றோம்னா, இன்வெஸ்ட் பண்றா இருந்தா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்கு நம்ம நண்பர்கள் எல்லாருடைய போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஸ்டாக்கு தான். சர்வோடெக் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 900 கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹைபிரிட் சோலார் ரூஃப்டாப் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. கன்டின்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றத்தில தான் இருக்கு. சர்வோடெக் இன்னைக்கு ஒரு 3% ஏறி இருக்கு இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஏறிட்டு ஒரு சைட்வேல இருக்கு. ரிசல்ட் நல்லா குடுத்தாங்கன்னா, இந்த வரக்கூடிய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜூன் ரிசல்ட் நல்லா வந்துச்சுன்னா, வெடிச்சு சிதறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி நீங்களும் பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டருங்க. 900 கிலோவாட் ரூஃப்டாப் சோலார் அமௌண்ட் எவ்வளோன்னு குடுக்கல. கிலோவாட்ல தான் குடுத்துருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டைமண்ட் பவர். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதானி எனர்ஜி மூலம் வந்து பார்த்தீங்கன்னா, 185 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பவர் கேபிள் ப்ராஜெக்ட் நெறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பவர் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, புரொடியூஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனிய பத்தி நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஐபிஓ வந்த கம்பெனி பவரிக்கா. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 மெகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா, விண்ட் ப்ராஜெக்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3.85 டாரிஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர்ன்னு சொல்லலாம். 100 மெகாவாட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆர்டரு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஐபிஓ வந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு ஐபிஓ வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பவர் செக்டார்ல உள்ள கம்பெனி தான். ஸ்மால் கேப்புங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப தான் கொஞ்சம் செல்லிங் பிரஷர் வருது. ஐபிஓ அந்த லிஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஏற்றம். இப்போ ஒரு லைட்டா ஒரு செல்லிங் பிரஷர் வருது. இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3.25% ரிசல்ட்லாம் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி ஓரளவுக்கு நல்லாவே ரிசல்ட் குடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து -16 கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா, 227 கோடி பண்ணியிருக்காங்க. இன்னும் ஜூன் ரிசல்ட் வரல. ஜூன் ரிசல்ட் வந்துச்சுன்னா, நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பவரிக்கா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பவர் செக்டார்ல உள்ள ஸ்டாக் தான் இதில எல்லாமே. அதுக்கப்புறம் நாம சொன்ன ஒரு 5 ஸ்டாக்கு அத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி, ஐடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர் உள்ள ஸ்டாக் தான் அது. மைன்டெக் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்ப இடையில கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கேப்புங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 19, ஆர்ஓசி, ஆர்ஓஇ 10க்கு மேல இருக்கு. நல்லா டீசென்ட்டா இருக்கு. பேஸ் வேல்யூ பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்கு. டிவிடெண்ட் கொஞ்சம் நல்லாவே குடுக்குறாங்க. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குங்க. பிளட்சிங் எதுவும் கிடையாது. கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெப்த் கிடையாதுங்க. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிட்ட தான் இருக்கு. இதோடைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ஆயி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹை போயிட்டு, ஒரு நல்ல ஒரு சைடு வேல தான் இருக்கு. ஜிக்ஜாக் அப்படியே போயிட்டுருக்கு. ஒரு ஸ்மால் ஒரு அப்ரிசியேஷன்லயே அப்படியே சைடு வேல போயிட்டுருக்கு. இதோடைய ரிசல்ட் நம்ம பார்க்கையில லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் ஓரளவுக்கு நல்லாவே குடுத்துருக்காங்க. 5 கோடியிலிருந்து 10 கோடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பெருசா ஒரு அப்ரிசியேஷன் கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றத்தாழ்வு இருக்கு. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 272 கோடி தாங்க இருக்கு. பாரோயிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 4 கோடி தான். இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 56 கோடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல தான் இருக்கு. கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்குங்க. டெப்ட் கூடியிருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெகட்டிவ். அதுக்கப்புறம் ப்ரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. எஃப்ஐடிஐட்ட கிடையாது. பப்ளிக்ட்ட தான் இந்த ஸ்டாக் இருக்கு. மைன்டெக் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா
சாட் ஜிபிடில அடிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கும். கீ பிசினஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா, ஏஐ இருக்காங்க. கிளவுட் கம்ப்யூட்டிங், இன்டர்நெட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஆஃப் திங்கிங்ஸு, அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி, டேட்டா இன்ஜினியரிங் அனாலிசிஸு, எம்பெடெட் சிஸ்டமு, ப்ராடக்ட் இன்ஜினியரிங், டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்டர்பிரைசஸு. இந்த வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஹோல் பிசினஸ் இதுதான். அதுக்கப்புறம் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில இதில இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, செமிகண்டக்டர், மெடிக்கல் டிவைஸ், ஹெல்த் கேர், எனர்ஜி யூட்டிலிட்டி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், டேட்டா ஸ்டோரேஜ், லைஃப் சயன்ஸ், அனாலிட்டிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட். இவங்களுடைய இந்த இண்டஸ்ட்ரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மைண்டெக். இந்த ஸ்டாக்க பத்தி நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ல தாங்க இருக்கு. ஹை வந்து பார்த்தீங்கன்னா 308, லோ வந்து பார்த்தீங்கன்னா 150. இப்போ இன்டர்மீடியேட்ல இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 2வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டென்கோ. டென்கோ கிளீன் ஏர் எனர்ஜி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். புதுசா ஐபிஓ வந்தது. ஒரு மிட் கேப்பு. வேல்யூவேஷன் பார்க்கையில கொஞ்சம் ஹையா தாங்க இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லாவே இருக்குங்க. அருமையா வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10. ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 74 இருக்குங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேல்யூவேஷன் ஹைல தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லோல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹை போயிட்டு இப்போ ஒரு சைடு வேல இருக்கு. இப்போ டவுன் சைடுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சேல்ஸ் பார்க்கையில இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1000 கோடியில பண்ணி ஆரம்பிச்சு இப்போ 1500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 167 கோடி பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர்ல நல்லாவே பண்ணியிருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில 381 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, 604 கோடி. வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட கரெக்ஷன் வந்தா நல்லாயிருக்கும். ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 800 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ல இருக்கு. கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, -30. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் சொல்லலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, அதே தான். எந்த சேஞ்சஸ் கிடையாது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ். டிஐயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியில இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, வித்திருக்காங்க. இவங்களுடைய முக்கியமான பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வெப்சைட்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். இந்த கம்பெனியுடைய டெக்னிக்கல் சார்ட் நம்ம பார்த்துடலாம். ட்ரேடிங் வியூல. இது ஒரு சாம்பிள் டேட்டா தாங்க. எதுவுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கால் குடுக்குறது கிடையாது. ஜஸ்ட் என்ன ஒரு டேட்டா இருக்கோ, அத தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். டென்கோ. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு சேனலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹை போயிட்டு, இப்ப அந்த சேனல பிரேக் அவுட் பண்ணி, இந்த சேனலுடைய சப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு. இந்த சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணா, அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனு, கிரீன் லைனு. அதுக்கப்புறம் 3வது சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் லோ. வெயிட் பண்ணி பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டார்ல தான் இருக்காங்க. இன்ஜினு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சக்கப் ஷேரு. முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டார்ல உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இந்த மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. அவங்க வெப்சைட்ல போனீங்கன்னா, ஃபுல் டீட்டெயில் இருக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிளீன் ஏர் பவர் ஸ்டீரிங் சொல்யூஷன், கிளீன் ஏர், பியரிங், செயிலிங், அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ரைடு டெக்னாலஜி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமொபைல் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, வளரக்கூடிய செக்டாரு. எல்லாருக்குமே தெரியும். அந்த செக்டார்ல தான் இந்த கம்பெனி இருக்கு. அதெல்லாம் நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 3வதா பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பாலு போர்ஜ். இந்த கம்பெனி நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. நிறைய நபர்களுக்கு தெரியும். ஒரு ஸ்மால் கேப்பு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார்ல இருக்காங்க. போர்ஜிங்ல இருக்காங்க. போர்ஜிங் காம்பவுண்ட் தயாரிக்கலாம் இருக்காங்க. மேனுஃபேக்சரிங் காம்பவுண்ட். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 21. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா டீசென்ட்டா இருக்குங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 22, 19 இருக்கு. பேஸ் வேல்யூ 10. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்கு. கொஞ்சோண்டு பிளட்சிங் இருக்கு. டெப்த் ஆஃப் ஈக்விட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 1க்கு கீழ தான் இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லாங் சைட்வேல இருக்கு. எப்போ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்னா நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் குடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ரிசல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் தான் ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிசியேஷன் இருக்கும். லாஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஒண்ணா குவார்ட்டர் கையில கம்பேர் பண்ணி பார்க்கையில கம்மியா தான் குடுத்துருக்காங்க. இங்க இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 2021ல 8 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, 2026ல 259 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லாருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லாருக்கு. லாஸ்ட் 10 இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இன்வெஸ்டருக்கு நல்ல ஒரு வெல்த்த கிரியேட் பண்ணி குடுத்த ஸ்டாக் தான். லாஸ்ட் 1 இயர்ல -34% ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாருக்கு. ரிசர்வ்ல பார்க்கையில 1500 கோடி, 9 கோடில வந்து பார்த்தீங்கன்னா, 1500 கோடி நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, வருமானம் வாங்கி நல்ல வருமானம் வந்து காசு நல்லா சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. பாரோவிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, 156 கோடி தான் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 227 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல தான் இருக்குங்க. -7. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 182 அது 2 கூடி இருக்கு. ஷேர் ஹோல்டர் பட்டியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. 54.39லேருந்து 51.51 இருக்குங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. டே8 வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் இந்த ஸ்டாக் கொஞ்சோண்டு செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக்கையும் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிருக்கு. பாலு போர்ச்சு. இதோட டெக்னிக்கல் சார்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.
பாலு பொரிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சேனலுக்குள்ளேயே தான் அங்க வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் மேல டச் ஆயிருச்சு. இங்க 3 டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டச் ஆயிருக்கு. பக்கத்தில தான் இருக்கு. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணா கரெக்ட்டா வரும் இந்த ஸ்டாக்ல. இந்த ரேஞ்சில தான் இருக்கு. எப்போ வந்து இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறம் நல்ல ரிசல்ட் குடுக்கணுங்க. ரிசல்ட் குடுக்கலன்னா டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகும். நல்ல ரிசல்ட் குடுத்தா அப் ட்ரெண்ட்ல பிரேக் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் ஃபர்ஸ்ட்டு இந்த சேனலும் இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணா தான் இருக்கு. இந்த சேனல பிரேக் அவுட் பண்ணாவே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிரும். பாலு போர்ச். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போற 2 ஐபிஓ வந்த ஸ்டாக்கு. இந்த 2 ஸ்டாக்குமே முக்கியமான செக்டார் உள்ள ஸ்டாக்கு. சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜி ஒரு நண்பர் கேட்ட ஸ்டாக்கு தான். இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நான் பெரோஸ் மெட்டல் ரீசைக்ளிங் கம்பெனி. ஏன்னா வந்து இந்தியால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய குப்பைகள் எலக்ட்ரானிக்ஸு, அதுக்கப்புறம் மெட்டலு ஏகப்பட்ட குப்பைகள் இருக்கு. வாட்டர் ட்ரீட்மெண்ட் எவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு தீமோ நம்ம இந்தியாவுல செக்டாரோ, அதே மாரிக்கு அந்த ரீசைக்ளிங் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செக்டாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அலுமினியம் அத வந்து பார்த்தீங்கன்னா, ரீசைக்ளிங் பண்றாங்க. மெட்டலையும் ரீசைக்ளிங் பண்றாங்க. காப்பர், ஸ்டீலு நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ரீசைக்ளிங் பண்றாங்க. புதுசா ஐபிஓ வந்த கம்பெனி. ஒரு 5000 கோடி மார்க்கெட் கேபிட்டலுங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 22. இந்த வெப்சைட்ட நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெறைய வந்து ஓப்பன் ஆயிருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே வச்சிருக்காங்க. 84 இருக்குங்க. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழ தான். பெக் ரேஷியோ 1க்கு கீழ தான் இருக்கு. பேஸ் வேல்யூ 2. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ரிசல்ட் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 23 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, 66 கோடி. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இம்ப்ரூவ்மென்ட் இருக்குங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில 411 கோடியிலேருந்து 41 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, 228 கோடி. இடையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 357 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அதர் இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 45 கோடி வந்திருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. ரிசர்வ்ல பார்க்கையில ஒரு 1500 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 68 கோடி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ல தான் இருக்கு. கேஷ் கன்வர்சேஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, 80லேருந்து 87 கூடி இருக்குங்க. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 43லேருந்து 40 இருக்கு. அது கொஞ்சம் பாசிட்டிவ்னு சொல்லலாம். ஷேர் ஹோல்டர் பட்டியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் 84 அதிகமா ஹோல்ட் பண்றாங்க. எஃப்ஐயும், டிஐடியும் கொஞ்சம் இருக்கு. பப்ளிக்ட்ட இந்த ஸ்டாக் இருக்குங்க. சிஎம்ஆர் கிரீன் எனர்ஜி இது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு செக்டாரு. நல்ல ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டவுன் ட்ரெண்ட்ல இருக்குங்க. நல்ல ஒரு லோ ரேட்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. வெப்சைட்ட நான் கிளிக் பண்ணி காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு தெரியும். இத பாருங்க. ரீசைக்கிளிங் பண்றாங்க. ஸ்கிராப் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் ரீசைக்கிளிங் பிசினஸு. ஸ்கிராப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா, துண்டு துண்டாக்கி வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசைக்கிளிங் பண்ணி அவங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய பிசினஸு. அலுமினியம் பில்லெட்டு, அதுக்கப்புறம் ஜிங்க் அலாய்ஸ் இந்த மாரி பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோடைய சார்ட்ட பார்க்கலாம். இது ஐபிஓ லிஸ்ட் பண்ண கம்பெனி தாங்க. ரிசல்ட்ட வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்க வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. இந்த மாரி டவுன்ல இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலிங் நைஃப்னு சொல்லுவாங்க. ஒரு கத்தி மேலேருந்து நம்ம கீழ பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கைய வெட்டிரும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாரி தான் இந்த மாரி ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்ல வரும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கெட் ஸ்டாக்லாம் நம்ம வந்து தொடவே கூடாதுங்க. எப்போ இந்த மார்க்கெட் ஸ்டாக்லாம் வந்து கீழ இப்படி ஜிக்ஜாக் ஆடும் பார்த்தீங்களா, ஒரு சைட்வேல போகும் பார்த்தீங்களா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கலாமா, வேங்கலாமான்னு நம்ம அட்வைசர கேட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஐபிஓ வந்த கம்பெனி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, பவர் டிரான்ஸ்மிஷன்ல இருக்காங்க. ஓம் பவர் டிரான்ஸ்மிஷன். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைக்ரோ கேப்புங்க. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆர்ஓசி 42, ஆர்ஓஇ 38 நல்லாவே இருக்கு. பேஸ் வேல்யூ 10, ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, 14 தான் இருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, 581 கோடிங்க. ரொம்ப ரொம்ப ஒரு மைக்ரோ கேப்பு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 69 இருக்கு. ஏன்னா, ஒரு மைக்ரோ கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நாளைக்கு வளர்ச்சி அடையும். அத நம்ம புரிஞ்சுக்கணும். லார்ஜ் கேப் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி கேப்பர் ஆகுமா? ஆகாதுங்க. ஒரு ஸ்மால் கேப்பு, ஒரு மிட் கேப்பு இல்லன்னா ஒரு மைக்ரோ கேப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டி பேக்கர் ஆகும். நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 12, 9, 17 கோடி. அதுக்கப்புறம் இயர் ஆன் இயர் பார்க்கையில 6 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா, 40 கோடி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குங்க. ரிசர்வ்ல பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா, 110 கோடிங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளஸ்ல தான் இருக்கு. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, 15. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமாவே இருக்குங்க. ஷேர் ஹோல்டர் பட்டியல் வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. எஃப்ஐ கிட்ட இருக்குங்க. நல்லாவே ஹோல்ட் பண்றாங்க. டிஐ கிட்ட இருக்கு. பப்ளிக்ட்டயும் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பிசினஸ்னா இபிசி கம்பெனி எங்கேஜ்டு டர்ன்கி அண்ட் எக்ஸிகியூஷன் ஆஃப் ஹெச்வி, இஹெச்வி டிரான்ஸ்மிஷன் லைனு, சப்ஸ்டேஷன், அண்டர் கிரவுண்ட் கேபிள் ப்ராஜெக்ட் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட வெப்சைட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்.
வெப்சைட்டில் நம்ம படமாக பார்க்கும்போது சில நண்பர்களுக்கு புரியும். அதனால தான். இதோடைய சார்ட்டை காமிக்கிறேன் நான். ஓம் பவர் சார்ட்டை காமிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம்ஆர் அந்த ஸ்டாக் எப்படி இருக்கோ, அதே மாரி இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சப்போர்ட் பிரேக் அவுட் பண்ணா டவுன் சைடு வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இல்ல இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கு இப்படி பவுன்ஸ் பேக் ஆகுதான்னு தெரியாது. இல்ல இந்த ஏரியாவில இப்படியே வந்து ஜிக்ஜாக் ஆடுதான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ஓம் பவர் டிரான்ஸ்மிஷன் இதான். இந்த பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பவர வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொடியூஸ் பண்ணி வேற இடத்துக்கு கொண்டு போணும். அந்த மாரி பிசினஸ்லாம் இவங்க இருக்காங்க. இவங்களுடைய சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டிரான்ஸ்மிஷன் லைனு, அண்டர் கிரவுண்ட் கேபிளிங்கு, சப்ஸ்டேஷனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் அண்ட் மெயின்டனன்ஸு. இப்ப இன்னைக்கூட வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவர் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஊரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பவர் டிரான்ஸ்மிஷன் வந்து மேல தான் போயிட்டுருக்கு. இது அண்டர் கிரவுண்ட்ல பண்ண போம்போது, இந்த மாரி கம்பெனிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் அடையறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு மைக்ரோ கேப் ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்கு. உங்களுடைய பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் போட்டுருக்காங்க. அங்க வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். ஓம் பவர் டிரான்ஸ்மிஷனு 5 ஸ்டாக் பார்த்துருக்கங்க. பாலு போர்ச்சு, மைன்டெக்கு, டென்கோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம்ஆர் கிரீன் எனர்ஜி, ஓம் பவர் டிரான்ஸ்மிஷனு எல்லாமே முக்கியமான செக்டார் தான். இந்த ஸ்டாக் எல்லாமே நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. அந்த ஸ்டாக்க நீங்க அனலைஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்கானதாங்க. எந்த ஒரு ஸ்டாக்க நம்ம ரெக்கமெண்டேஷன் பண்றது கிடையாது. இத பேஸ் பண்ணி யாரும் பை பண்ணவோ, செல் பண்ணவோ கூடாதுங்க. ஏன்னா நான் செபி ரிசர்ச் அட்வைசர் கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஸ்டாக்க வாங்குறதா இருந்தாலும் நல்ல ஒரு செபி ரிசர்ச் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஷிப் இருக்குங்க. ஜாயின் பட்டன் இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஸ்டாக் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கோட டெக்னிக்கல் அனலைசிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் நண்பர்கள் ஜாயின் பண்ணி நீங்க அதில பெனிஃபிட் அடைஞ்சுக்கலாம். உங்களுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் ஜாயின் பண்ணுங்க. எந்த ஒரு கம்பல்லையும் கிடையாதுங்க. அது உங்களுடைய உங்களுடைய சொந்த விருப்பம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நண்பர்கள் பார்க்குறீங்க. கொஞ்சம் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பட்டன் இருக்கு. அத கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் நெறைய நபருக்கு போய் சேரும். அவங்களும் பார்த்து பயனடைவாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பத்தி எதுவும் கமெண்ட் இருந்துச்சுன்னா, அந்த வீடியோ கீழ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ரிப்ளை நான் வந்து உடனுக்குடன் குடுப்பேன். நன்றி நண்பர்களே.